மக்களின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுடன் நான் நவநீத கிருஷ்ணன். இன்றைக்கு நம்மளுடன் சிறந்த பேச்சாளர் மற்றும் சமூக ஆர்வலர் திரு பிரபாகரன் சார் நம்மளுடன் இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இன்றையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் குரல் மூலமாக இந்த வருஷம் தேர்தல் 2026. ஏன்னா இது வந்து எல்லாருமே ரொம்ப உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் யுகமா இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி நான் சார் கிட்ட வந்து நிறைய விஷயம் கேட்கலாம் வந்திருக்கேன். வாங்க சார். தேர்தல் யுகம் சார். தேர்தல் சொன்னாலே ஒரு பவர் வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. அதாவது முன்னாடி இருந்ததை விட ஆஃப்டர் டிவிக்கு இது வேற லெவல்ல. அதான் சார் நானும் கேட்கிறேன். நம்ம ஒவ்வொரு மாசமும் வந்து ஒவ்வொரு விவாதம் வந்து இனிமே அதை பத்தியே சுத்தி தான். இல்ல சார், இப்ப ஒரு வருஷ காலம் இருக்கு சார். ஒரு ஆண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இது இப்பொழுதுவே இந்த எந்த தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு முடிந்ததோ அன்று முதலே இதை பத்தின ஒரு பேச்சு வந்து பெரிய பேச்சு பொருளாக இன்னைக்கு வந்து சமூக ஊடகமாக இருக்கட்டும் மற்றும் மக்களிடையே ஒரு பெரிய கருத்தை கொண்டு போயிட்டு இருக்கு சார். இப்போ வரக்கூடிய 2026 சார் எப்படி இருக்கும் சார்? எந்த மாதிரியான கூட்டணிகள் அமையும் நீங்க எதிர்பார்க்குறீங்க சார்? அதாவது இது வந்து இந்த இடத்துல இந்த முதல் விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னா, வரப்போகிற 2026 வந்து சாதாரண தேர்தலாக இருக்காது அனைத்து கட்சிகளுக்குமே. இது வந்து ரொம்ப சேலஞ்சாக தான் இருக்கும். இதில் முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது தொங்கு சட்டசபை அமைகிறது கூட வாய்ப்பு இருக்கு. தொங்கு சட்டசபை எஸ் மெஜாரிட்டின்னு இங்கே யாருக்கும் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப. இது வந்து எனக்கு வந்து இதுல ஒரு உடன்பாடே இல்லைன்ற மாதிரி. ஏன்னா திமுகவோட கூட்டணி அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்குன்றது தான் அனைத்து வல்லுநர்களும் ஜர்னலிஸ்டா இருக்கட்டும் அதை பத்தி கத்துக்கணும் எடுக்கக்கூடிய நிபுணர்கள் கூட சொல்றது. திமுக கூட்டணி வந்து எங்களுக்கு எந்தவித பயங்கமும் இல்லை, நாங்க வந்து அதை எதிர்கொள்ள ரெடியா இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களோட அரசாங்கத்தோட வழிபாடு இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்குங்க. சரி, நீங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஜெயலலிதா அம்மையார் கடைசியாக நின்ற தேர்தலை வந்து சிங்கிள் ஆளா நின்று தனியா நின்று ஜெயிச்சாங்க. மக்கள் வந்து தேர்தல் கூட்டணியை பார்ப்பதில்லை. உண்மையான விஷயம் என்னன்னா, யார் வர வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இது வந்து நிறைய இடங்கள் சொல்லலாம். திமுக வந்து அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக இனிமேல் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஒரு சீட்டு வந்த காலம்லாம் இருக்குது திமுக. அதே மாதிரி வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ஃபஸ்ட்டு ஜெயம் ஜெயிக்கும் போது இந்த கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி ஜெயிக்கும் போது அவங்க வந்து விட்டு கொடுத்ததே திமுகவுக்கு வந்து 4 சீட் தான் கிடச்சிது. 4 சீட் தான் கிடச்சிது. அப்போ வந்து என்னென்னா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து திரும்பியும் வந்து அவங்கள வந்து மக்கள் வந்து இப்போ ஜெயலலிதா காலம் முடிஞ்ச உடனே அவங்களும் வந்து குறையெல்லாம் நான் சொல்ல, பெரிய இதெல்லாம் இல்லை. ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஏடிஎம்கே வந்து உடையிறனால வந்து மக்கள் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சரி பேசாமல் வந்து இந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்னு. ஆக்சுவலாக மக்கள் வந்து எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கன்னா கூட்டணி கண்ணோட்டத்தில் பார்க்கல. இவங்க யார் வரணும்னு தீர்மானிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து 100% மோடியா லேடியாங்கிறதெல்லாம் வந்து பிரபலமான விஷயம். அவங்க வந்து 40க்கு 40 39 இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிச்சாங்க. இது வந்து என்னன்னா மக்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் நிறுத்தி அவங்கள செலக்ட் பண்ணும்போது தான் இந்த கூட்டணிங்கிறத வந்து நம்ம ஒரு அடிஷனலாக தான் எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி இல்லை சார். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க சார், ஒரு காவேக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, திரு விஜய் அவர்களை பற்றி சொல்கிறீங்க சார். ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சி அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றுப்பயணம் போறாரு, அதிகமான பொதுக்கூட்டம் நடக்கிறாரு. அவங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பார்க்கும்போது ஒரு 3% ஓட்டு பேங்க் தான் அவங்களுக்கு ஒரு டிப்பா இருக்காங்க. சரிங்களா? அப்படின்னும் போது இன்னைக்கு அவர் புதுசா வரனால திரும்ப இந்த கொஸ்டினை நான் ஒவ்வொரு விவாதத்திலும் வைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் இன்னும் சட்டமன்றத்தையோ சரி, ஏன்னா நாடாளுமன்றத்துல வந்து அவர் வந்து அதை எதிர்பார்க்கல, எதிர்கொள்ளவும் இல்லை. அதுக்கு பதில் சட்டமன்றம் தான் அவரோட முடிவா இருந்தது. அதனால வந்து நீங்க சொல்ற ஒரு கருத்து எப்படி இருக்குன்னா, சட்டமன்றத்துல வந்து மக்கள் வந்து ஒரு புது ஓட்டர்ஸ், அதாவது நடுநிலையா இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பா ஒரு ஓட் பேங்க் போற வாய்ப்பு இருக்கு. ஆனா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் அந்த பலம் அதிகமாக தானே சார் இருக்கும். அதாவது அதிமுக வந்து மொதல் விஷயம், இந்த கடந்த இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம், அதிமுக சில ஆதரவாளர் வந்து பிஜேபிக்கு நாடாளுமன்ற எலெக்ஷன்ல போயிருந்தாங்க. அவங்களுக்கு ஓட்டளிச்சாங்க. 23 அவங்க கிட்ட இருக்கு. யார் பர்சன்டேஜ் வந்து டிஎம்கே இருக்கு, இவங்களுக்கு 20% இருக்குங்க. இது நம்பர் ஆஃப் இதுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி வச்சுக்காங்க. 1 கோடி 80 லட்சம் பேர் வச்சுக்கலாமா? இப்போ வந்து அஃபிஷியலாகவே விஜயோட தாவேக்கால அவங்க எடுத்திருக்க இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மற்ற கட்சிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசப்படுது. மற்றவங்க வந்து வாய் வெளியே என்கிட்ட 1 கோடி பேர் இருக்காங்க, 1.5 கோடி பேர் இருக்காங்க சொல்கிறாங்க.
ஆனால் ப்ரூஃப் ரெக்கார்டு இல்லை. ஆக்சுவலாக வந்து இவங்ககிட்ட வந்து ரெக்கார்டெல்லாம் இருக்குது. எப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பு எல்லாத்துலேயும் போனோம்னா ஒன்ஸ் நீங்கள் வேறு கட்சியில் உங்களோட எலெக்ஷன் கார்டு ஓட்டர் ஐடி இல்லை இருந்ததுன்னா உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சார் எடுத்துக்காது. அதில் வந்து விளங்கினதுக்கு அப்புறம் தான் எடுத்துக்குது. இன்னொன்று இந்த ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிஸ்டம் ஆன்லைனாக இருக்குது. அதாவது நீங்கள் சொல்றது தமிழக வெற்றிக்காக அப்ளிகேஷன்ல அதே மாதிரி வந்து மொபைல் ஆப் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் போய் உங்களோட ஓட்டர் ஐடியை போட்டால் மட்டும்தான் அது வந்து உறுப்பினர் எடுத்துக்குது. இப்பயே ஆல்மோஸ்ட் நியர்பை 1 crore வந்துட்டாங்க. நம்ம கடைசியாக வந்து வாக்கு செலுத்தினது வந்து 6 கோடி வாக்காளர்கள் 4.5 கோடி பேர்கிட்ட வாக்கு செலுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% வந்து இவரும் வந்துட்டாரு, உறுப்பினராகவே இருக்காங்க. சார் இது வந்து ஒரு மக்கள் மேலே நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு அதாவது ஒரு சினிமா பாணியிலேருந்து ஒரு திரைப்பட உலகத்துலேருந்து வராருன்னும் போது அது ஒரு எதிர்பார்ப்பு தான். நீங்கள் வந்து இப்போ ஏன்னா விஜய் சொல்லிட்டாரு, இப்போ கூட நீங்கள் சொல்லும் போது ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது, அந்த பொதுக்கூட்ட வாயிலாக கூட அவங்க வச்சு இன்னைக்கு எல்லாம் ஒரு மூத்த பேராசிரியர்கள் சொல்றதும் சரி, வல்லுநர் சொல்ற என்ன சொல்றாங்கன்னா அதை வச்சு மட்டும் நம்மளால அதுதான். இப்போ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தாவேக்காவை முந்திக் கொள்ள வேண்டும் என்று எல்லா இடத்துலையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க, எல்லா இதையும் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அவர் சைடு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி நான் வரும்போது அது வந்து ஒரு பெரிய அலையா வீசும், அப்போ என்னை வந்து நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து அவர் 4 மண்டல மாநாடு வச்சிருக்காரு. 4 மண்டலம் இன்னும் முடிக்கல. 4 மண்டல மாநாடு போட வேண்டியிருக்கு. இன்னும் வந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் பிளான் பண்ணியிருக்காரு. இப்போது சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதாவது ஆக்சுவலாக வந்து தாவேக்கால வந்து நடக்கிற மீட்டிங்கில் என்ன பிளானோ அது வந்து இமீடியட்டாக ஆளுங்கட்சிக்கு போகுதுங்கிறது ஒரு ரிப்போர்ட்டாக வச்சு தான் இவர் முதல்வர் வந்து எடுத்தவொடனே இங்கே கோவை அங்கே விருதுநகர் இப்படிலாம் போனார். ஆக்சுவலாக வந்து இது வந்து தாவேக்கா வச்சு இந்த பிளான் கூட சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா இவர் ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, யார் வந்து கடைசியில் வராங்களோ அவரோட அவங்க வந்து மனசில் நிற்பாங்க சார். அப்படின்னா இதுல வந்து ஒரு விவரம் பார்க்கணும்னா பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவரையும் அப்படிதான் பார்த்தாங்க, ஒரு IPS கேட்டகரியில. ஆமா இல்ல, இன்னொன்னு அவர் வந்து அதுக்கான பர்சன்டேஜையும் உழைப்பையும் எடுத்திருக்காரு இல்லையா, நான் அதுதான் சொல்றேன். அதாவது என்னன்னா, நீங்க அதுக்கான உழைப்புக்கு பலன் இருக்கும். விஜய் வரும்போது அதை விட அதிகமா இருக்கும். ஏன்னா நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஏற்கனவே வந்து நம்ம மக்கள் வந்து ஜாதியால பிரிக்கப்பட்ட மக்கள், மதத்தால் இல்லை. இன்னொன்று இயல்பாகவே நம்ம வந்து சைவம் வைணவம்னு சொல்லி ஆதி காலத்துலேருந்து தமிழர்கள் வந்து பிரிஞ்சு அது ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தது. நம்ம வந்து இந்துக்கள்னு சேர்த்தனால நம்ம மரபு ரீதியாகவே அது வந்து மைண்டு இன்னும் எடுத்துக்கல இந்துத்துவா அப்படிங்கிறத எடுத்துக்கல. அதுதான் வந்து தமிழக பூமி. இனிமேலும் ஃபியூச்சரில் வந்து அவ்வளோ சாதனம் கிடையாது. அதை கடுத்துள்ள இது வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. மதச்சாயம் என்னைக்கு வந்து வாஜ்பாய் காலத்தில் வந்து பிஜேபிக்கு மதச்சாயம் கிடையாது, இது கிடையாது. அது ஒரு நியூட்ரலாக பார்த்தாங்க. அந்த மாதிரி வந்து மத சார்பற்ற அரசா வந்து பிஜேபி என்னைக்கு பார்க்குறாங்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் இவங்க அரசை வந்து அந்த அளவுக்கு பார்க்கலன்றீங்க. ஆமாம், பார்க்கல. மக்கள் வந்து மதச்சார்பற்ற சார்பு உள்ள அரசா தான் பார்க்குறாங்க, மதச்சார்பற்ற அரசை பார்க்கல. அப்படி பார்க்கலங்கிற போது, மக்கள் பார்க்கலங்கிற போது நீங்கள் என்னென்ன பண்ணாலும் வந்து தமிழ்நாட்டில் வேணுன்ற முடியாது. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி எப்படி வரும் நினைக்கிறீங்க? இப்போ நம்ம கூட்டணி பற்றி நீங்கள் இப்போ போகலாம். அதாவது கூட்டணி இந்த தடவை வந்து எப்படி அமையுங்கிறது என்னோட வீகமும் சொல்கிறேன் நான். ஒருவேளை அதாவது முதல் விஷயம், திமுக இருந்து ஆரம்பிச்சோம்னா திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் அவ்வளோ சாதாரணமாக அவங்களுக்குள்ள இருந்து வெளியே போக வாய்ப்பு இல்லை. விடுதலை சிறுத்தை எங்கே இருக்காங்களோ அவங்க தான் கம்யூனிஸ்ட் அங்கே அப்படியே இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரே ஒரு கூட்டமாக இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு ஆள் சைலன்ஸாக இருக்காங்க, அது காங்கிரஸ். நீங்கள் யார் சைலன்ஸாக இருக்காங்களோ நோட் திஸ் டேட், அதாவது இந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது யார் சைலன்ஸாக இருக்காங்களோ அங்கே தான் வந்து ஒரு விஷயமே ஆரம்பிக்க போகுதுன்னு நீங்கள் மறைமுக விஷயமே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சைலன்ஸாக இருக்கிறது திமுகவுக்கு வந்து அங்கே அசைக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். காங்கிரஸ் கட்சியோட தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்று இருந்தாலும் அது திமுகவோட கூட்டணியில் தான் இருப்போம், அதில் எந்த வித மாற்றம் கருத்தும் கிடையாதுன்றத திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். இல்லை, இப்போதைக்கு தான் சொல்லியிருக்காரு. அவரை வந்து என்னன்னா பெர்மனண்டா சொல்லலை. இப்போது இந்த 2026 ஆமாம், ஆனால் 2026ங்கிற போது தலைமை இங்கே வந்து நீங்கள் ஒரு மிஸ்டேக் என்னன்னா, தேசிய கழகங்கள் வந்து இங்கே எடுக்கிற முடிவு வந்து அங்கே செல்லாது. அவங்க வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வரைக்கும் எல்லாமே எடுப்பாங்க. தேசிய எடுப்பாங்க. அது பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸ், உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்பாங்க. அப்போது யார் வந்து மாற்றங்களுக்கு கொடுக்க போகிறாங்களோ அவங்க சைடு வந்து அந்த தேசிய கட்சிகள் வந்து போயிடும். அது வந்து சட்டசபையில் ஜெயிச்சாலே நாடாளுமன்றத்தில் ஆட்டோமேட்டிக்காக சீட் கிடைச்சிடும். அந்த ஆங்கிளில் பார்க்கணும். இப்போ இருக்கிற சீட்டை பார்க்க மாட்டாங்க. இப்போ ஆட்சி வந்து அவங்க இல்லை, காங்கிரஸ் எல்லாம் இனிமேல் நினைச்சாலும். அப்போ இந்தியா கூட்டணி வந்து இப்போ பெர்மனண்ட் அப்படிங்கும்போது யோசிப்பாங்க,
அப்போ இதில் வந்து இந்த கூட்டணியில் போய் நம்ம சட்டசபையில் ஜெயிச்சிட்டா நம்மளுக்கு வந்து நாடாளுமன்றமும் பலம் பெறும் அப்படின்னு அவங்க அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. அந்த டயத்தில் 2026க்கு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சர்வே போகும். அந்த டயத்தில் வந்து நம்ம இவங்களோட கூட்டணி வச்சதான் நல்லதுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் போகும். அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் அவங்க வந்து அப்படியே ப்ளே பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து கூட்டணி வந்து முதல் விஷயம் இப்போதைக்கு கிடையாது, கூடாரம் திமுக கூடாரம் கிடையாது. ரெண்டாவது ஏடிஎம்கே வருவோம். ஏடிஎம்கே தாவேக்கா வந்து ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் வேறு வழியே இல்லை, பாமகட்டையும் தேமுதிகட்டையும் இவங்ககிட்டையும் போவாங்க. யாரு? பாரதிய ஜனதா. நேற்று கூட எடப்பாடியார் அவருக்கு என்ன சொல்றாருன்னா, நான் அன்றுக்குரியது இன்றும் எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை பாரதிய ஜனதா. அது ஜெயக்குமார் சொன்னாரா? இல்ல, எடப்பாடி பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. ஆமா, அது அதாவது என்ன, அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு சொன்னாரா இல்ல வந்து ஒட்டுமுறையிலே உதவும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ஒருங்கிணைப்பு குழுவை சொன்னாரான்னு தெரியல. அது என்ன விஷயம்னா, இங்க கூட்டணி அவர் வந்து எங்களுடன் ஒத்த கருத்துள்ளவர்கள் யாரா இருந்தாலும் வரலாம், எங்கள் கருத்துள்ளை வந்து ஏற்றுக்கொள்பவர்கள் யாரா இருந்தாலும் வரலாம்னு சொல்லிட்டாரு. திரு ஜெயக்குமார் அவர்கள் மட்டும்தான் வந்து செய்தியாளர் கருத்தை ஏன் அவங்கள்ட்ட வைக்கிறேன்னா, ஒரு 10 நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை என்ன சொன்னாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் பேசுங்க, மற்றபடி எந்த கட்சியை பற்றியும் எந்த பொது இடத்துலையும் அதை பற்றி பேச. அது எதனாலங்கிறத ஒன்று சொல்றேன். ஆக்சுவலா வந்து இது கடைசி எலெக்ஷன் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்றீங்க சார். இதில் மட்டும் அவங்க ஜெயிக்கலைன்னா திமுக வெஸ் டிவிகேவை தவிர டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கேங்கிறத இனிமேல் வரவே வராது. இன்னொன்று, அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ மீடியாக்களில் 2 நாளாக விவாதத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா தெரியும். எடப்பாடியார் வந்து ஸ்டாலின் மரியாதை இல்லாமல் பேசியிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு விவாதம் வந்து டிஎம்கே. இது வந்து ஒரு கேம். இந்த அரசியல் கேமில் வந்து நல்லா உன்னிப்பாக கவனிச்சாதான் எப்படி தெரிச்சிட்டாங்கன்னா, டிவிகேஎஸ் அதாவது டிஎம்கேஎஸ் டிவிகேஎஸ் சீமானும் போயாச்சு, அப்படி ஏடிஎம்கேஎஸ் டிவிகே அப்படி ஏடிஎம்கேஎஸ் டிஎம்கேன்னு போயாச்சு. அப்போ வந்து என்ன ஆயிருன்னா, மக்கள் பார்க்கும்போது நியூஸை பார்க்க வந்து எப்படி ஆகும்னா சைக்காலஜிக்கலாகவே இவங்களுக்கு அப்போ தேர்ட் பிளேஸ் வந்து ஸோ அதை வந்து கொண்டு வராங்க. ஆக்சுவலாக விஜயோட எய்ம் வந்து மேலே தான் இருக்கே தவிர, அவர் ஒருவேளை தேர்தலில் வந்து அவர் நினைத்த இடத்தை அடையவில்லை என்றால் கூட அவர் கீழே இறங்கும் நோக்கத்திற்கு வரல. ஏன்னா அவர் அன்னைக்கே சொல்லிட்டாங்க சார், பொதுப்படி அவங்களுடைய தான் வரும். மாவட்ட செயலர் கூட்டத்திலையுமே தவக்கோட தலைவர் திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க யார் எந்த விதமான ஒருமித்த கருத்துக்கள் கூறினாலும் இப்பொழுதுக்கு அதை பேசக்கூடாத டைம் இல்லை. முக்கியமாக சீமான் அவர்களுக்கு மீது. ஆமா, அதாவது என்னன்னா, அவர் ஜென்ரலா சொல்றது எல்லாத்தையுமே சொல்றாரு. அதாவது ஒரு விஷயத்த நீங்க வந்து டார்கெட் பண்ணி ஒருத்தவங்க நம்மளை கமெண்ட் பண்ணாங்கன்னா, நீங்க திரும்ப பேசுறது வந்து ஆக்கப்பூர்வமா அவங்களுக்கு பதிலளிங்க. அதை விட்டுட்டு வந்து திட்டாதீர்கள். அதாவது என்னன்னா, நிறைய பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அப்படிதான் போயிட்டு இருக்கு சார். ஆளாளுக்கு மாற்றி அதாவது அவர் என்ன சொல்றாரு, தெளிவா வந்து நீ என்ன வந்து பேசுனியா, உனக்கு அதுக்கான ரிப்ளை வந்து நான் தெளிவாக சொல்றேன் பாரு, நீ யாருன்னு உன்னோட ரெக்கார்டு எடுத்து பாரு அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுங்க. ரெக்கார்டு இல்லாமல் வந்து ஒரு ஓவராலாக வந்து நீ அவனா இவனா என்று ஒரு ஒருமையில் பேச வேண்டாம், நாகரிகமற்று பேச வேண்டாம் என்று நாகரிக அரசியலில் முதலில் ஒருத்தர் வருகிறார். வரவேற்கத்தக்கது, நல்ல விஷயம். ஆனால் இப்போ வந்து நம்ம ஏடிஎம்கே விஷயத்துக்கு கூட்டணி விஷயம் இப்போ ஏடிஎம்கே டிவிகே வந்ததுன்னா 200% வந்து ஏடிஎம்கே ஆட்சி தான், அதில் மாற்றம் இல்லை. இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, ஏடிஎம்கே டிவிக்குன்னா கற்பனை பண்ணி பாருங்க, விஜய் அவர்கள் வந்து ஏன் வந்து 2 கோடி வாக்காளர்கள் உறுப்பினர்கள் சேர்க்க சொல்றாருன்னா, ஆல்மோஸ்ட் ஓட்டு போடுறவங்கள வந்து 50% ஆயிடுது. ஏன்னா 6 கோடி ஓட்டர்கள் இருந்தாலும் வருஷம் நமக்கு 4.5 கோடி தான். அப்படி வந்துட்டாங்கனாலே அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு நீங்க அப்படியே மறந்துட வேண்டியதான். தாவேக்கா தான் மெஜாரிட்டி கவர்மெண்டா தான் வரும். இன்னொன்று, இப்போ ஏடிஎம்கே என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஏடிஎம்கேக்கு இப்போ இதுதான் கடைசி ஆச்சு. இது காலினா அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக வந்து ஆட்சி அமைச்சிட முடியாது. டிஎம்கே டிவிக்கே தீவிரமாக இருக்கும் அந்த அரசியல். அப்படி இருக்கும்போது இவங்க அப்படி காலி ஆகக்கூடாதுன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, டிவிக்கோட வந்து கூட்டணி வச்சு இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து விஜய் அவர்கள் சம்மதிப்பார்களா என்று எனக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது. இல்லை சார், இப்போ கூட அந்த கூட்டணி பற்றி அங்கே அவங்களோட கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசும்போது கூட அந்த மாதிரியான கூட்டணி யார் கூட வேணாலும் கூட்டணி அமையலாம் என்ற மாதிரி அவரோட கோணத்தில் சொல்லியிருக்கு. அதாவது அவங்க சொன்னது உண்மையா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா மற்ற கட்சிகள் மாதிரி தாவேக்கா இல்லை. பூட்டப்பட்ட அறையில் தான் இதுவரைக்கும் வந்து எல்லா நிகழ்ச்சியும் நடக்கிறது. அதனால் வந்து அவங்க என்ன கொள்கையில் போகிறாங்க. ஆனால் அவர் மேடையில் வச்சு பேசுகிறத பார்த்தா
அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பாமக, தேமுதிக, விடுதலை சிறுத்தைகளோ, காங்கிரஸோ யாராவது வந்தால் கண்டிப்பாக வந்து அவர் தனியா மூன்றாவது ஒரு கூட்டணி அமைச்சு தான் போவாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் பிளான். செகண்ட் பிளான் வந்து வேணா இருக்கலாம். ஆனால் 2 கோடி வாக்காளர்கள் அவர் நினைத்ததை அடைந்து விட்டால் 200% யாருமே கூட்டணி தேவையில்லை, அவரே நிற்கலாம், தனித்தே நிற்கலாம். மூன்றாவது விரும்பி வர்றவர்கள் வேண்டுமானால் வரலாம். என்னோட பொறுத்தவரை வந்து பாமக கொஞ்சம் ஒத்த கருத்து உள்ளவர்களாக தெரிகிறார்கள். தேமுதிக விஜயுடன் ஏற்கனவே ஒரு ஒத்த கருத்து உள்ளவர்களாக தெரிகிறார்கள். அதனால் வந்து அவர்கள் கூட்டணி ஓரளவு இப்பொழுது இது இருக்கிறது. இவங்களெல்லாம் சொல்லிட்டீங்க சார். ஆனா லிஸ்ட்ல இருக்கிற 3வது கட்சியா பார்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கூட்டணி பங்கமான கூட்டணி. இப்ப வரேன். ஆமா, அதாவது கொங்கு பெல்ட்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபியோட ஏடிஎம்கே போட்டால் 100% வந்து கொங்கு பெல்ட்டோட இதை வந்து எடுத்துக்கலாம். போன தடவை மாதிரியும் அதே 10க்கு 10 ஸ்வீப் பண்ண முடியும் அவங்களால. பிஜேபியோட வந்து அவங்களோட கூட்டணி, ஏன்னா 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஒத்த கருத்து உள்ள கூட்டணி தான். அது வந்து என்னன்னா மதவாதம்னு சொல்லிக்கிறோம். ஆனால் வெளியில் ஆல்ரெடி வந்து அவர்கள் ஜெயலலிதாமையார் இருக்கும்போது இருந்தே அது ஒரு விதமாக உள்ள கவர்மெண்ட் தான் அது. ஆனால் என்னன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து என்னன்னா இப்போ இங்கே பிரச்சனையா இருக்கிறது வந்து இந்த கூட்டணிக்கு பிரச்சனையா இருக்கிறது அண்ணாமலையோட கருத்துக்கள் தான் வந்து பிரச்சனையா இருக்கு. அவர் வந்து டக்குன்னு வந்து என்ன பண்ணிடுறாரு, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை கரெக்டாக சொல்லிடுறாரு. அதில் ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அதில் தான் முறிஞ்ச கூட்டணி தான் இது. அல்ல சார், அவங்க வந்து அவங்களோட கட்சியை வந்து இவங்க என்ன சொல்றாங்க, உங்களால தான் எங்க கட்சினி வந்து போன சட்டமன்ற இல்லை, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது இன்னைக்கும் வந்து 40க்கு 40 திமுக அடிச்சதும் சட்டமன்ற எலெக்ஷன்ல போனதுக்கு காரணமும் பிஜேபியோட கூட்டணி வைத்ததால் மைனாரிட்டி, அதாவது பீப்புள்ஸ் வந்து என்னன்னா ஓட்டு போடல. ஓகே சார். இல்லை சரி, போன நீங்கள் சொல்ற சட்டமன்றத்தில் இதே தான் நடந்தது. ஆமாம், இதுலேயும் வந்து என்னன்னா 40க்கு 40 டிஎம்கே ஜெயிச்சதுக்கான காரணம் டிஎம்கேவோட ஓட் பேங்க்லாம் அதாவது என்னன்னா பிஜேபி வரக்கூடாது, அதனால நான் டிஎம்கே போட்டு போறேன்னு சொல்லி மக்கள் மாற்றி ஓட்டு போட்டாங்க. அவ்வளோதான். அதாவது மக்கள் வந்து பிஜேபி எதிர்ப்பு வாக்கு தான் வந்து இவங்க வாங்கிக்கிட்டாங்களே தவிர இவங்களுக்கான வெற்றி இது கிடையாது. டிஎம்கேக்கு வந்து அது வெற்றி சொன்னது. அதுலேயும் அதிருப்தி, அதிமுக மேலேயும் அதிருப்தி கருத்துக்கள் இருக்கிறதா? அதுல வந்து என்னன்னா இவங்ககிட்ட இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இல்லை, கீழே அங்கங்கே பிளவுபட்டு கிடைக்கிறார்கள். இது வந்து என்னன்னா இன்னும் தலைமை, நீங்க நல்லா பாருங்க, அது பிஜேபியா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், தலைமை வந்து பெரிய தலைமையா இருக்கு. அதாவது வந்து போல்டு லீடர் வந்து இவர் தான். நீங்க எடப்பாடியாரை இன்னைக்கு வந்து நீங்க அமைச்சர் மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி அதாவது கண்ணோட்டம் வந்து நம்ம ஒரு நல்ல அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி வேணா நீங்க பார்க்கலாம். கட்சிக்குள்ளேயே ஒரு உட்கட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறது, இல்லை கட்டுக்கோப்பாக இருக்கிறதா இல்லையாங்கிறது வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா நம்ம வெளியே இருந்து பார்க்குறோம், உள்ளக்குள்ள சில பிரச்சனைகள் போய்கொண்டு தான் இருக்குது. அது வந்து போக போக வெளியே ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து கட்சிக்குள்ள இணைப்பதாலும் இல்லைன்னா சில, அதாவது அந்த கட்சி ஏடிஎம்கேக்குள்ள பிரச்சனையே என்னன்னா உட்கட்சி பூசல்ல பிரிஞ்சிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு குரூப் என்ன சொல்றாங்க, ஒரு அமைச்சர் குரூப்லாம் இல்லை அவங்கள உள்ள சேர்த்துக்குவோம், ஏன்னா நம்மளுக்கு வந்து தென் மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து ஓட் பேங்க் அதிகம், இன்னொன்று அதை திரும்ப உள்ள கொண்டு வரதுக்கு ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று நம்ம ஒரு கட்சியாக வந்து திரும்ப பலம் பெறதுன்னா அதுதான் கரெக்டு. ஏன்னா தலைமை வந்து உங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ வந்து போல்டான ஒரு ஆள் இல்லை. இன்னைக்கு வந்து ஜெயலலிதாமையார் வந்து ஜெயலலிதாவுக்கு பதிலாக அன்னைக்கு சசிகலா வந்திருந்தாலும் இன்னைக்கு அவுட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம அதாவது அந்த காலத்தில் சொல்றேன், அதாவது இவங்க ஜானகி அம்மாள் வந்தாங்க, அவங்களாலேயே ஆட்சி நடத்த முடியல, போயிட்டாங்க, எடுத்து கொடுத்துட்டு இல்லை நீங்களே பார்த்துக்குன்னு போயிட்டாங்க. ஏன்னா மக்கள் வந்து ஒரு ஃபேஸ் வழியோ உள்ள ஒரு தலைவனை தேடுகிறார்கள். இப்போ அதனால தான் வந்து விஜய் ஒரு பெரிய, அவரோட முகம் வந்து பரிச்சயமான முகம், அவர் ஒரு தலைவனாக தெரிகிறார், போல்டான ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தெரிகிறார். இங்கே அது வீக்காக இருக்கு. அதே மாதிரி இங்கே அண்ணாமலை மட்டும்தான் ப்ளஸ், மற்ற எல்லாம் மைனஸ். அண்ணாமலை ஒரு கருத்து வச்சார் சார். 2031 திராவிடம் இல்லாத கட்சி அது வந்து தமிழ்நாடு ஆளக்கூடிய கட்சியாக இருக்கும்ன்றது. அது எதுக்கு கட்சியை வந்து ஒரு தேசிய கட்சி. அவர் சொன்னது என்னன்னா ஏதாவது ஒரு திராவிட கட்சியில் அழிஞ்சிரும், இருக்காதுன்னு சொன்னாரு சார். உண்மையை சொல்லணும்னா இப்போ ஒருவேளை இந்த கூட்டணி நான் சொல்ற மாதிரி அமைஞ்சு, அதாவது இப்போ இருக்கிற கூட்டணி அப்படியே இருக்கட்டும், திமுக கூட்டணி அப்படியே இருக்கட்டும், காங்கிரஸ் ஒரு வெளியே வந்து டிவிகேவோட இணைந்து பாமக தேமுதிக இவங்க மட்டும் இணைந்தாலே போதும், இவர்கள் வந்து ஆட்சியை பிடித்து விடுவார்கள். அந்த அளவுக்கான கட்டமைப்பு இருக்கு இப்போ இன்னைக்கு உள்ள நிலைமையில. இவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க. ஒருவேளை இவங்க ஆட்சியை பிடிச்சாங்கன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இவங்க ஆட்சியவே பிடிக்கலைன்னு கூட வச்சுக்கோங்க, எதிர்கட்சியா கூட உட்காந்துருவாங்க.
ஆனால் டிஎம்கே வெஸ் டிவிகே அந்த மாதிரி தான் ஓடும். ஏடிஎம்கேங்கிற ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆயிரும். 2031ங்கிற போது ஆட்சி மாற்றம் திரும்பியும் வந்து டிஎம்கே வந்ததுனாலும் ஆட்சி மாற்றம் கன்ஃபார்ம்னு வச்சுக்கலாம். அப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது எதிர்கட்சி தலைவர்கள் தான் முடியும். அப்போ வந்து டிவிகே தான் 2031 ஆட்சியை பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே ஒன்று இருக்காது. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வியப்பான ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20% ஓட் பேங்க் வச்சுருக்க கட்சி வந்து அதுவும் எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி திடீர்னு வந்து இன்னைக்கு வந்தா இல்ல இங்க என்ன பிரச்சனைனா, நீங்க வந்து ஆப்ஷன் இல்லாம மக்கள் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. இங்க ஆப்ஷன் இல்ல. ஆக 2ல 1 தொடு, இது வேணுமா அது வேணுமா, சரி இந்த பழம் புளிக்கும் இந்த பழம் இனிக்கும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அரசியல் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இப்படியே போய் கொண்டிருக்கிறது. இதுல சரி இந்த தடவை புளிப்பு எடுத்துக்குவோம், இந்த தடவை இனிப்பு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் போய்கிட்டு இருக்கு. மக்களுக்கான ஆப்ஷன் வந்து இப்ப கிடைக்கல. திடீர்னு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர் என்று எப்படி அதை நம்ம மறந்து விடக்கூடாது. மக்கள் வந்து என்ன வேணாலும் எந்த டயத்துல வேணாலும் மாறுவாங்க. அதாவது என்னன்னா, அப்படி ஒரு ஆள் வந்து இன்னைக்கு வந்து நார்த் இந்தியாவில் ஒரு பாதி இடத்த வந்து இன்னைக்கு நேஷனல் கட்சியா உருவெடுத்துருச்சு இல்லையா. அப்போ வந்து என்னன்னா, நம்மளால யாருந்தையும் வந்து யாருனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொன்று புதுச்சேரி வேற விஜயோட அந்த இடமும் அவருக்கான இது இடம் இருக்கிறது. ஏன்னா அவங்க இருக்க ஆளக்கூடிய ரங்கசாமி அவர்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகும். ரொம்ப ஒரு அதனால வந்து என்னன்னா, இவர் பேக் அடிக்க மாட்டாரு. விஜய் அவர்கள் வந்து பேக் அடிக்க வாய்ப்பே இல்லை. இனிமே வந்து சினிமா கடைசி விஜய் தளபதி 69 வரும்போது அவரை வந்து மிகப்பெரிய அரசியல் எழுச்சி. இன்னொன்று, இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளவு தூரம் மீடியாக்கள்ல வந்து சூடா போயிருக்க காரணமே எங்கேயோ தூங்கிக்கிட்டு இருந்த தட்டி எழுப்புனர் இல்லையா. அதை நம்ம யோசிக்கணும்ல. அப்ப அரசியல் பிரளயத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓடுறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் பயந்து ஓடுறாங்க. இந்த ஆட்சி ஐயோ விட்டா வந்து அதாவது இந்த தாவேக மாநாட்டுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் வேற, தாவேக மாநாட்டுக்கு பின்னாடி நடக்கிற அரசாங்கம் வேற மாதிரி. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா திராவிட தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை வந்து நேரடியாக வந்து பார்வையிட்டது வந்து அவங்களோட புரோட்டோகால்லே இமீடியட்டாக. ஆமா, அதுதான் சொன்னேன். இது வந்து லீக் ஆன உடனே தான் கோவை அப்பமோ கோவை போ இங்கதான் வந்து ஒரு தவறு பண்ணுகிறார்கள் எல்லாரும். அதாவது நீங்களும் நானும் பேசுகிறோம், நீங்கள் வந்து உங்கள் பேச்சை முடித்து விட்டு இப்படி வந்து கிளம்பி விட்டீர்கள். கடைசியாக நான் கொஞ்ச நேரம் இப்படி மக்களை பார்த்து உட்கார்ந்திருக்கிறேன். யாரும் மெமரியில் இருப்பார். இங்க வந்து அது வந்து இவங்க லாஜிக்கா வந்து ஒரு தப்பு பண்றாங்க. அதாவது என்னன்னா, அவங்க முந்திக்கணும். இதுதான் வந்து கலைஞர் அவர்களுக்கு இருந்த அரசியல் சாணக்கியத்தனம் இங்கே இப்போ உள்ள ஆளுமைக்கு இல்லை. அதை வந்து நீங்க நல்லா ஒத்துக்கிட்டே ஆகணும். அவரோட ஆளுமையும் அவரோட அரசியல் ஞானமும் இவங்கிட்ட இல்லை. ஜெயலலிதா அம்மையார்ட்ட கூட வந்து அதை கத்துக்கலாம். ஏன்னா ஐவர் கூட்டணி ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, உளவுத்துறை ரிப்போர்ட்டு, விஜயகாந்த் அவர்கள் யாரை சப்போர்ட் பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் இந்த தடவை முதல்வர் உட்காருவாங்க. உங்க கூட ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறனால டிஎம்கே கூட போயிட்டாங்கன்னா டிஎம்கே தான் வின் முடியும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ரிப்போர்ட் போயிடுச்சு, உளவுத்துறை ரிப்போர்ட். இப்போ என்ன பண்றாங்க, வைகோ அவர்கள் வெளியே வருகிறார். ஐவர் கூட்டணி என்று ஒரு உருவாகிறது. அந்த கூட்டணி ஒன்றுமில்லாமல் அப்படியே சிதறி போகிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, எதிர்ப்பு வாக்காக அந்த 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 வாக்குகள் ஃபுல்லா அந்த பக்கம் போன உடனே எப்போதும் போல வந்து இவங்களோட எப்போதுமே ஏடிஎம்கேக்கு ஒரு கணிசமான வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, ஈஸியா சிங்கிள் மெஜாரிட்டில இருந்து ஜெயிச்சுட்டு போயிட்டு அந்த கூட்டணி சார்பாக அன்றைய காலகட்டத்தில் தான் விஜயகாந்த் அவர்கள் இருந்த கூட்டணி கூட திருமாவளவன் அவர்களுக்கான கூட்டணியாக மாறுபட்டதா. ஏன்னா இந்த மாமல்லூர்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டமானது எதிர்பார்க்க முடியாத ஒரு கூட்டமாக அமைஞ்சது. யாருக்கு? திருமாவளவன் அவர்களுக்கு. ஆமா, அதாவது அந்த பெரிய அதாவது ஏன்னா இதுதான் சொல்றேன், கூட்டணி வந்து வெற்றிக்கு வந்து ஒரு நூலா தான் நீங்க வச்சுக்குமே தவிர, மக்கள் வந்து என்னன்னா கூட்டணியை வந்து அப்படி பார்க்க மாட்டாங்க. சம்பர்சனுக்கு வந்து விஜய் வந்து நீங்க தனியா நின்னா தான் நல்லது, இவங்க 2 பேருமே வேணாம்னு சொல்றாங்க. இந்த டயத்துல போய் அவர் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போட்டார்னா எப்படி இருக்கும்னா, இது எப்படி உண்டாகாது அப்படின்னு என்னோட கருத்துனா, அவரோட அரசியல் நோக்கமே வந்து அங்கே திராவிடம் இல்லாத அவரும் திராவிட கொள்கையில் இருக்காரு. இந்த கட்சிகள், அதாவது ஊழல் கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் அப்படிங்கும் போது, அப்போ அவர் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போட்டால் வந்து அந்த கொஸ்டின் வரும். அந்த ஒன்று. ரெண்டாவது, சிஎம் யாருங்கிற தகராறு வரும். அது வரும். இன்று வந்து எடப்பாடியார் கூட இருந்தவர்களையே வந்து விரட்டி விட்டு, அப்படி இருக்கும்போது எடப்பாடியாரை நம்பி வந்து எந்த ஒரு செயலையும் விஜயும் இறங்க மாட்டார். ஏன்னா அவரும் வந்து அரசியலை கற்றுக்கிட்டு தான் உள்ள. சரி, அதில் வந்து ஒரு சின்ன கருத்துல என்னன்னா, துணை முதல்வருக்கும் தரலாம் அப்படின்றது எடப்பாடியார் வந்து ஒரு வகுத்து வச்ச மாதிரி ஒரு தகவல் வெளிவந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும். ஆனால் என்னன்னா, இவரோட ஆங்கிள் என்னன்னா, அப்போ ஆளுக்கு பாதி அனுப்போம் அப்படின்னு விஜய் அவர்கள். அப்போ ஆளுக்கு பாதி அனுப்போம். என்ன ரீசன்னா,
நீங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த போஸ்டிங் வந்து இதுவே தகுதி. நீங்கள் 60 சீட்டு கொடுக்குறேன், 60 சீட்டு அங்கே இப்போ அவங்க பிளான் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 60 சீட்டு கொடுப்போம், கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம அவங்க வந்தாங்கன்னா நம்ம வந்து சிஎம் மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ மற்றதுலலாம் அவங்க நிற்பாங்க. ஒருவேளை மெஜாரிட்டியாக இருந்தால் கழட்டி விட்டுருவாங்க. விஜயோட ஓட் பேங்க் ஃபுல்லாக அங்கே போயிடும், ஏடிஎம்கே போயிடும். இதெல்லாம் வந்து உள்ளக்குள்ள எல்லாமே நம்மளே இதை பேசுகிறோம். இப்போ விஜய் கூட வந்து 4 ஐஏஎஸ், ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து பெரிய டீமே ஒர்க் பண்ணுறாங்க. அவர்கள் விஜய் அவர்கள் கூட வந்து 4 ஐஏஎஸ் இருக்காங்க. அவங்களும் வந்து சொல்லிட்டு தான் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் சார். கடைசியாக வந்து இந்த சீமான் அவர்கள் அவருடைய அதாவது 3 கூட்டணி சொல்லி முடித்து விட்டார்கள். கடைசியாக சீமான் அவர்கள் 8% ஓட் பேங்க் கூட நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நின்றாரு. இப்போ வந்து அதையும் தாண்டி 12% ஓட் பேங்க் வாங்கக்கூடிய அளவுக்கு அவரிடம் ஸ்ட்ரென்த் இருக்குன்ற மாதிரி அவருடைய ஊடகத்தில் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து அவரோட வந்து கணிப்பு வந்து தப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சட்டமன்ற எலெக்ஷனில் நீங்கள் வாங்கினது கணிசமான ஓட்டு தான். திடீர்னு வந்து அது எப்படி 8% ஆச்சுங்கிறத நீங்கள் வந்து அதிருப்தி ஓட்டு. அதாவது என்னன்னாச்சுன்னா, அதாவது ஏடிஎம்கே மேலேயும் அதிருப்தி, டிஎம்கேலையும் அதிருப்தி. இவங்க பிடிக்காத ஆள் வந்து யாராவது ஒரு ஆள், நான் அன்றைய சொன்ன மாதிரி தான், சம்மந்தமே இல்லாமல் வந்து இந்த எலெக்ஷனில், நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து சீமானுக்கு எதுக்கு ஓட்டு போடுறீங்க? அதாவது என்ன அதிருப்தி ஓட்டுகள் ஒன்று. இரண்டாவது, விஜய் வந்து அந்த டயத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டார், கட்சியை வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார். கட்சியோட பெயரும் தெரிவித்து விட்டதுனால விஜய் ரசிகர்கள் நிறையா பேர் வந்து என்ன யோசிச்சாங்கன்னா, டிஎம்கே போகிறதா ஏடிஎம்கே போகிறதா, சரி ஓகே இப்போ நடுநிலையாக வந்து இவர் போட்டு போயிடுவோம். ஏன்னா இவர் வந்து அப்போ இருந்தே வந்து புகழ்ந்து பேசி கொண்டிருந்தார். விஜய் அவர்கள் தம்பி, என் தம்பி வருவான்னு சொல்லி, அவன் வருவதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பேசினார். அப்போ வந்து என்னன்னா இம்ப்ரெஸ் ஆகினாங்க, அந்த விஜய் ரசிகர்கள் இம்ப்ரெஸ் ஆனாங்க. அந்த இம்ப்ரெஸ்லையும் போட்டாங்க. இன்னொன்று, அவருக்கு போஸ்டல் ஏரியாவில் கொஞ்சம் கணிசமான ஓட்டு கிடச்சிது, இப்பயும் இருக்கு. ஆனால் இப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு கோஸ்டல் ஏரியாவில் விஜயும் வந்து நீங்கள் கோஸ்டல் பீப்புள் தான். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சேனாதிபதி அவர்கள் வந்து அங்கே ராமநாதபுரத்தை சேர்ந்தவர், ஒரு பாட்டன் எல்லாருமே. ஸோ இன்னொன்று, இவர் ஆல்ரெடி வந்து அந்த ஏரியா பெல்ட்டை வந்து நார்த் பெல்ட்டு, அந்த கோஸ்டல் ஏரியாலாம் வந்து ஸ்ட்ராங் தான். விஜயோட ரசிகர் மன்றமே ஸ்ட்ராங்காக தான் இருந்த தென் தமிழகமும் வட தமிழகமும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா. இதில் வந்து என்னென்னா, தென் தமிழகத்தில் வந்து கோஸ்டல் ஏரியா, அதாவது மதுரை அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் உள்ள ஏரியா வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து விசிட் பண்ணும்போது விஜய்க்கான ஓட்டு சதவீதம் அதிகமாக, அதாவது வரக்கூடிய டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி மேலே தெரியும் எந்த அளவுக்கு அவருடைய அடுத்த கட்டத்தோடு நோக்கி போகிறாங்கன்னு தெரியும். ஆமாம், அதே மாதிரி விஜய் அவர்களோட ஒரே ஒரு மைனஸாக நான் பார்க்குறது, என்னோட கண்ணோட்டத்தில் பார்க்குறது, கொங்கு பெல்ட் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கிற, ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இங்கே வந்து வேற மாதிரி அரசியல், இது வேற மாதிரி கௌரவ அரசியல் இங்கே இருக்கிறது. அதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்காக ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே செந்தில் பாலாஜியை மட்டும் வைத்து இங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா இத்தனை வருடம் 75 ஆண்டுகளாக ஒரு திராவிட இயக்கத்தை இயக்க கொண்டிருக்க திமுகவாலே முடியாத ஒரு விஷயத்த இவர்களால் செய்ய முடியுன்ற ஒரு விஷயத்த வச்சாங்க. ஆமாம், இதில் என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அப்பயுமே வந்து இங்கே கோவைமுத்தூரில் உள்ள யாரையுமே அவருக்கு கூட்டுக்கல. அவரே வந்து கரூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாரு. ஏன்னா அவருக்கு நம்பிக்கையான ஆளுகளை கூட்டிட்டு வந்து இங்க வேலையெல்லாம் வந்து அவங்க தான் பார்த்தாங்க. எங்கன்னா இங்க வந்து வேற மாதிரியான ஒரு அரசியல் ஓடுது. அதனால வந்து இந்த கொங்கு பெல்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அது அவ்வளோ சாதாரணமாக வந்து ஏடிஎம்கே பிஜேபி இருக்கிற ஓட் பேங்க் வந்து மாறணுங்கிறது, அதாவது இந்த எலெக்ஷன் எல்லாரும் உள்ளாட்சி எலெக்ஷனை கணக்கு போடுறாங்க. உள்ளாட்சி எலெக்ஷன் என்னன்னா, யார் வந்து ஆளுங்கட்சியோ அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. உள்ளாட்சி எலெக்ஷன் இதே சேலஞ்சு. அடுத்த டைம் நீங்கள் ஆளுங்கட்சியால் எதிர்கட்சியாக வந்துட்டீங்க, நீங்கள் வந்து நில்லுங்க, யார் ஆளுங்கட்சியோ அவங்களுக்கு தான் வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க. உள்ளாட்சி எலெக்ஷன் வந்து பல வருஷமாக நடத்தாமல் கோர்ட்டில் கேஸை போட்டு அதை போட்டு இதை போட்டு நம்ம இப்போ தான் நடத்தணும். அதுவும் ஆளுங்கட்சியாக நீங்கள் இருக்கிறதுனால வேற வழியே இல்லை. ஆளுங்கட்சினால தான் வந்து உள்ளாட்சி எலெக்ஷன் செலக்ட் பண்ணி, இதே விஜயகாந்த் அவர்களும் சொல்லியிருக்காரு. அவருடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அது தொடர்ந்து வந்த உள்ளாட்சி எலெக்ஷன் அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வந்து உள்ளாட்சி எலெக்ஷன் வந்து அது வந்து ஆளுகின்ற கட்சிக்கு ஒரு சாதகமான இதாக சொல்லியிருந்தாரு. அது எப்போதும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது. அதான் 2026 பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டணியை எப்படி பார்க்கலாம்னா, திமுக, தாவேகா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பிஜேபி சேரப்போதா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் தெரிந்து பார்க்கலாம். ஆனால் பிஜேபி தனியாக இருந்து எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும், நல்லா தெரியும் சார். அண்ணாமலை அவர்களுக்கும் நல்லாவே தெரியும். அவர் சாதாரண ஆள் இல்லை, அரசியல் அவரும் வந்து அவர் பாமக வெளியே விட வாய்ப்பு இருக்கிறதா? பாமக வந்து 200% அவங்ககிட்ட இருந்து சட்டசபையில் வெளியே வந்து என்னோட கணிப்பு என்னன்னா, தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. அது அடுத்த ஆப்ஷனா வந்து அவங்களும் இருக்கும். என்ன ரீசன்னா, அது வந்து விஜய் அவர்களோட செயல்பாட்டை வச்சு இவங்க முடிவு பண்ணுவாங்க. காங்கிரஸா இருக்கட்டும், தேமுதிக வந்து விஜயோட போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பாமக வந்து எப்படின்னா,
வரும் காலங்களில் இந்த ஒரு வருஷ காலங்களில் வந்து விஜயோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போவாங்க. இன்னொன்று ஏன் வந்து அங்கே போக வாய்ப்பு இருக்குன்னா, அரசியலிலும் ஆட்சியிலும், அதாவது அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்குங்கிற போது எந்த ஒரு கட்சியும் வந்து முன்ன நிற்பாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு காரணத்தினால வந்து இன்னொன்று விஜய் அவர்கள் வந்து வாக்கை நம்பலாம். நீங்கள் எடப்பாடியார் கொடுத்த வாக்கை நம்ப முடியாது. நீங்கள் அவரை காப்பாற்ற மாட்டார். அது நம்ம சரித்திரமே பார்த்துருக்கோம். திமுக வந்து அதுக்கு தயாராகவே இல்லை. ஆட்சியிலும் அதிகமாக அதற்கான பேச்சே கிடையாது. ஒருவேளை நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் போய்க்கிங்கிற அளவுக்கு தான் வந்து அவங்க பேசுவாங்க. ஏன்னா அது எப்போதுமே அவங்க அதை விட்டு கொடுத்ததில்ல. ஆனால் இவங்க மட்டும் வந்து இதில் ஜெயிச்சாங்கன்னா இவங்களுக்கு ஆட்சிலையும் அதிகாரத்துலையும் பங்கு வேணும் திமுகவுக்கு. இது முக்கியமான சென்ட்ரல் எலெக்ஷனில் ஒரு முக்கியமான கொஸ்டின் சார். இந்த 2026 முதல்வர் கேண்டிடேட்டாக திமுகவில் யாரை முன்னிறுத்துவாங்க? இல்லை, 200% வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இதாக இருக்கிறனால ஒருவேளை அந்த டயத்தில் வந்து இவர் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே இருந்தா, யார் விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பியும் ஸ்டாலினை தான் நிறுத்துவாங்க. அப்படி ஒருவேளை வந்து விஜய் அவர்களோட செயல்பாடு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலினை நிறுத்துவாங்க. ஆனால் எப்படி ஜெயிச்சு வருவாங்கன்னு நான் சொல்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, முதல்வர் வேட்பாளராக இவரை மாற்றிடுவாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் மாற்றுவாங்க. கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு திரு ஸ்டாலின் அவர்களை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இவரை வந்து முதல்வர் அது உட்கட்சிக்குள்ள அது ஒரு விதமான கருத்தா, ஒரு வித கருத்தா போக இதே இருக்கு. அதாவது என்னன்னா சீனியர்ஸ்க்கும் இதுக்கும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அவர்கள் வேற எங்கேயும் போக முடியாது. அந்த கட்சிக்குள்ளேயே அது கட்டமைப்பு இருந்து ஆக வேண்டிய சூழ்நிலை காலங்காலமாக இருந்துட்டாங்க. அதனால வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே போகாது. இதே இது வந்து அழகிரி அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இது வேறமாவே போயிருக்கும். நேரத்துக்கு வந்து திமுக வந்து வேற மாதிரி போய் அதுவும் என்று அதிமுக நிலைமை தான் அன்னைக்கு வந்திருக்கும். அது ஏற்கனவே கலைஞரின் சாணக்கியத்தனம் இது. அப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு செயல் தலைவர் அப்படின்ற ஒரு பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இது வந்து நீங்க சொன்ன மாதிரி கலைஞரின் தந்திரம்னும் போது கலைஞர் வந்து முதலமைச்சர், அதாவது முதலமைச்சருக்கான ஒரு கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் செயல் தலைவராக திரு ஸ்டாலின் அவர்களே அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இவர் இப்பயும் வந்து எல்லா இடத்துலையும் போறாரு. ஆனால் வந்து என்னன்னா இப்பயும் வந்து அமைச்சர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவர் சொல்ல முடியுது. எழுதி கொடுத்தது தான் வந்து இப்போ ஸ்பாட்ல வந்து என்ன நடக்குதோ அதை டக்கு டக்குன்னு இப்போ பேசுற அந்த இது வந்து இன்னும் அந்த பாணி வரல. இன்னமும் வந்து அவங்க எழுதி கொடுத்ததோ இதுவை தான் பேச முடியும். அமைச்சர்கள் வந்து அவரை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இவர் இந்த பதவிக்கு வரணும்னு நான் அன்னைக்கு சொன்னது இதுதான் காரணம். இதே வந்து மூத்த அமைச்சர்கள் துறைமுக ஆகட்டும், மா சுப்பிரமணியம் ஆகட்டும், இவர் சேகர்பாபு ஆகட்டும், நீங்கள் ஸ்பாட்டில் வந்து அடிப்பாங்க. டக்கு டக்குன்னு என்ன விஷயமோ அதை அடிப்பாங்க. அந்த இது வந்து இன்னும் நம்ம செங்கல் எய்ம்ஸுங்கிற மேட்ரு நம்ம மக்களை வந்து மொத்தமாகவே ஏமாற்றிட்டாங்க எய்ம்ஸுங்கிற மேட்டரை வச்சு. அதனால வந்து ஒரு அதிருப்தியில் அன்னைக்கு வந்து இருந்தபோது அது கரெக்டாக ஒர்க் ஆச்சு. அதை மட்டும் காமிச்சாரு. அது வந்து நல்ல ரீச் ஆச்சு. அதை ரீச் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல ரீச் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து நீ ஒரு ஆயுதம் எடுக்கிறதுக்கு வந்து ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது நிறையா நீங்கள் ஆயுதம் எடுக்கலாம். ஆயுதங்கள் இவ்வளோ ஆயுதங்கள் காட்டலாம். ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எதையும் வந்து கொண்டு போக முடியாது. இப்போ எதிர்கட்சியை வந்து இது தீவிரமாக தன்னோட செயல்பாட்டை கொண்டு போகணுங்கிறக்காக தான் எடப்பாடியார் இப்போ இருந்து 2026 எலெக்ஷனுக்காக அதிகமான போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னன்னா இவங்கெல்லாம் கூட்டத்தை கூட்டணும். விஜய் வந்து அவர் கூட்டத்தை கூட்ட தேவையில்ல, கூட்டம் அதுவா தேடி வரும். இங்கே தான் வந்து வித்தியாசப்படுது. கூட்டம் கூடுறதுனால அந்த ஓட் பேங்க் மாறுமா, கன்வெர்ட் ஆகுது? இல்லை, இந்த தடவை மாறும். என்ன ரீசன்னா, நீங்கள் கமல் அவர்களை எடுத்துக்கோங்க, ஈவன் ரஜினி அவர்கள் வந்திருந்தால் கூட இவ்வளோ பெரிய அலை இருந்திருக்காது. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, யங்ஸ்டர்னு ஒன்று பார்க்கணும், வரும் தலைமுறைகள். அதேமாதிரி நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. ரஜினி அவர்கள் வரும்போதே வந்து எப்படி சொன்னார்னா, அந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து இது பிஜேபியோட அந்த இந்துத்துவாவோட கொள்கையில் தான் இருப்பாருங்கிறத சாயலோட வந்துட்டார். அப்போ வந்து என்னன்னா, ஆனால் இவர் வந்து என்னன்னா எல்லாத்தையுமே வந்து பொதுப்படையாக வந்து பொதுவான கருத்துக்களோட பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு பொது உடைமை தத்துவத்தோட உள்ள வரும்போது அனைத்து மக்களாலும் வந்து ஏற்றுக்கொள்ள கொள்கை வந்து இருக்கு. இன்னொன்று அவரோட தன்மையும் வந்து என்னன்னா கொஞ்சம் இலகுவா இருக்கு. இப்போ இஸ்லாமிய ஓட் பேங்க் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இல்லை, இங்கே தான் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, சில அமைப்புகள் வந்து எதிராக இருக்காங்க. அதனால தான் அவர் வந்து அவரோட செய்தி தொடர்பாளராக அவங்க இஸ்லாமிய சிறுபான்மை ஓட்டு அதே மாதிரி பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். இன்னொன்று சிறுபான்மையினர் ஓட்டு வந்து விஜய்க்கு வந்து ஏற்கனவே வந்து அவங்க ரசிகர் கூட்டமும் மக்கள் இயக்கத்துலேயும் வந்து அவங்களோட செயல்பாடு அதிகமாக இருந்தது. அதனால வந்து சிறுபான்மை ஓட்டு இப்போ திமுக வந்து திணறதுக்கான காரணமே
அவங்க இது வரைக்கும் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டது காரணமே வந்து சிறுபான்மை ஓட்டு சார். அது இவர் அள்ளிடுவார். இப்போ இங்கே வந்து சிறுபான்மை ஓட்டு நீங்கள் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் ஏடிஎம்கே பிஜேபிக்கு போகிறது கிடையாது. அப்போது அங்கே ஓட் பேங்க் அங்கே அடி வாங்குது. இங்கே என்ன பிரச்சனைனா போன எலெக்ஷன்லேயே வந்து உங்களுக்கு 1000 ஓட்டு 2000 ஓட்டு டிஃபரெண்ட்ல தான் வந்து திமுக வின் பண்ணது நிறைய இடத்துல. இது இப்படி வச்சுக்கலாமா இதை நீங்கள் இந்த பிரிவினை வந்து திராவிட முன்னேற்ற அதாவது திமுக வரக்கூடிய ஒரு பிரிவாக வச்சுக்கலாம். எஸ் அதாவது ஓட் ஷேரிங். எஸ் ஓட்டு ஷேரிங்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதோட கூட்டணி கட்சிகளுக்கும் மிகப்பெரிய பின்னணி. அதோட வந்து கம்ப்ளீட்டா ஷேரிங் கண்டிப்பா எடுப்பாரு. இன்னொன்னு இவர் வந்து ஒரு ஆளுங்கட்சியா வரலைனாலும் நல்ல எதிர்கட்சியா வர வாய்ப்பு இருக்கு. சரி, ஒரு அந்த ஷேரிங் ஒரு தனித்து நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் தனித்து நின்று போட்டியிட்டால் திமுக இருந்து 1% ஓட் பேங்க் எடுத்தா அது வந்து அதிமுகவுக்கு ஒரு ஏற்கனவே என்ன நியூஸ் தமிழ் அவர்கள் வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க, நம்ம ஒரு சர்வே போட்டிருந்தாங்க, பார்த்தேன் அதை. அது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இப்போ இருக்கிற நிலைமைக்கே வந்து போன தடவை வாங்கின இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து 43 வாங்கினாங்க இல்லையா? ஆமாம் சார், 43. அதில் வந்து கிட்டத்தட்ட 15% வந்து விஜய்க்கு இப்போ போகுதுன்றாங்க. அது மக்கள் மனநிலை. ஆமாம், 15% அது இருக்கு. அது போக உறுப்பினர்கள் இது, அது போக வந்து நடுநிலை இவங்கெல்லாம் போடும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்பயே வந்து சர்வே ரிப்போர்ட் படி வந்து விஜய் வந்து 40% முதலிடத்தில் இருக்கிறான்னு சொல்றாங்க. இதைத்தான் திரு மணி அவர்கள் பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்து சொல்லும் போது 10ல் 7 பேர் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. இது கலநலம். ஒரு இதை வந்து நான் வந்து எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் இப்பதான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நானும் வந்து மக்களாக பேசும்போது வந்து மக்களோட இதுவும் அதுதான் இருக்கு. என்னோட எண்ணமே வந்து ஏன் தாவேக்காவை ஆதரிக்கிறோங்கிறது இருக்கு இல்லையா? என்னோட ஸ்பீச்சில் வந்து நான் தாவேக்காவை ஏன் ஆதரிக்கிறேன் அப்படின்னா, எனக்கும் வந்து ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்குமே. இவங்க ஏன் மாற்றம் வரணும் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டோம் லஞ்ச லாவண்யங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறனால வந்து நீங்க யாரையுமே இன்னைக்கு சாதாரணமா வந்து ஒரு அதே மாதிரி வந்து அதிகாரத்தில் இருக்கிறனால வந்து மக்கள் ஒடுக்கப்படுகிறாங்களேன்னு பார்த்தோம். நம்ம வந்து ஒன்றும் இல்லை, சாம்சங் பஞ்சாயத்துலேயே பாருங்க என்ன நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாத்தையும் மக்களுக்காக அரசாங்கம் கிடையாது, இது கார்பரேட் அரசாங்கம். அது பிஜேபியும் அதே தான் செய்கிறாங்க, இவங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 2 பேத்துக்கும் ஒரு இதுவே இல்லை. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு வேளை அது எப்படி வருவாங்கன்னு. ஆமாம் சார், வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, இவர் வந்து அடிக்கடி இப்போ வந்து பிஜேபியோட நம்ம திரு மோடி அவர்களோட கொஞ்சம் தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை நம்ம பார்க்கணும். அதாவது அரசியல்ல எது வேணாலும் சகஜமாப்பா. ஆமா, இது அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. இதுதான் வந்து இது 2026 பொறுத்த வரைக்கும் கூட்டணி இப்படித்தான் அமைய என்னோட கணிப்பு. இப்ப இருக்கிற கூட்டணி கொஞ்சம் யாராவது ஒரு கட்சி வந்து விஜயோட ஜாயின் பண்ணுவாங்க. விஜய் வந்து தனித்து நிற்பார். அவரோட வந்து பாமக, தேமுதிக வர வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவதாக வந்து ஏடிஎம்கே வந்து கடைசி கட்டமாக வேறு வழி இல்லை என்று ஒரு உடன்படிக்கையுடன் பிஜேபியுடன் செல்லலாம். கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி. அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் 2020க்கான ஒரு முக்கியமான அறிக்கையை எங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.